என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 12/8/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை என்றும் வழிநடத்தி வருகிறார். அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் அவருடைய பரிந்துரையாலும் நாம் இறைவனிடம் அனைத்து காரியங்களையும் அனைத்து நம் தேவைகளையும் பெற்றுக்கொண்டு அன்னைக்கும் நன்றி செலுத்துவோம். அதன் மூலம் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 99:1-2-3. சிறு பிள்ளைகளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் நீங்கள் மனம் திரும்பி, இன்றைய வாசகத்தில் இன்றைய இணைச்சட்ட நூலிலிருந்து 31:1-8, மோசே இஸ்ரேல் மக்களுக்காக அவருடைய கால முடிவில் யோசுவாவை தேர்ந்தெடுத்து அவர் முன்பாக அஞ்ச வேண்டாம், நீ இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதை அவருக்கு எடுத்து சொல்கிறார். மற்றும் இன்றைய மத்தேயு 18:1-5-10-14 நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போலாகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் இவற்றையெல்லாம் சொன்ன இயேசு விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்ற அந்த கேள்விக்காக இவற்றை எடுத்து கூறுகின்றார். அதற்காக இந்நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு தொலைந்து போன ஆடை, தவறிப்போன ஆடை, 99 ஆட்டை விட ஒரு ஆடை தேடி கண்டுபிடித்து அதில் மகிழ்ச்சி காண்பதை குறித்து அவர் எடுத்து சொல்கின்றார். சிறியோர் குறித்து கவனம். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் என்ற அந்த இழிவாக, என்ன இழிவு என்பதை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் தின வாழ்க்கையில் அனுபவிப்பது என்னும் இயேசுவின் இச்சொற்கள் இக்காலத்திற்கேற்ப ஒரு எச்சரிக்கை. குழந்தைகளுக்கு நேரிடும் உரிமை மீறல்கள், வன்முறைகள், அதிர்ச்சிக்குரிய பாலியல் வன்முறைகள் பற்றி இந்நாட்களில் அதிகம் நாம் கேள்விப்படுகிறோம். அதை பற்றி விழிப்புணர்வில் அதிகமாக வளர வேண்டும். குழந்தைகள் இறைவனின் பார்வையில் அதிக மதிப்பு மிக்கவர்கள். எனவே அவர்கள் மாண்புடன் நடத்தப்பட வேண்டும். குழந்தைகளை அடித்து துன்புறுத்துவது, பாலியல் நோக்கோடு அவர்களை அணுகுவது போன்றவை பெற்றோரோ ஆசிரியர்களோ விடுதி காப்பாளரோ யாரும் செய்யக்கூடாத ஒன்று. குழந்தையின் வானதூதர்கள் எப்பொழுதும் இறைவனின் திருமுன் அவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்னும் எண்ணம் நமக்கு அதிகமான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் தரட்டும். நாம் இந்த வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, விசேஷமாக சிறு குழந்தைகளை இன்று நாம் எத்தனையோ இழிவான காரியங்களில் நாம் பார்க்கிறோம். பிச்சை எடுக்க விடுவது மற்றும் பாலியல் தொல்லை, எத்தனையோ வயது மீறியவர்கள் குழந்தைகளை தவறான முறையில் அவர்களை பயன்படுத்துவது, இவற்றையெல்லாம் அவருடைய வானதூதர்கள் இறைவன் முன் என்றைக்குமே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்களாம். ஒரு தெரிந்த குடும்பம் ஒரு பேப்டிசம்க்கு போய் அந்த குழந்தையினுடைய முகத்தையும் பார்க்காமல் திரும்பியிருக்கிறார்களே, அவர்களை இறைவன் அவர்களுக்கு என்ன அந்த ஒரு பதிலை தரப்போகிறார் என்பதை நாம் மிக விசேஷமாக நாம் அந்த குழந்தையின் அந்த ஒரு சிலுவை கூட போடாமல் ஒரு பெற்றோர்கள், ஒரு உறவினர்கள் வந்துவிட்டால் அந்த குழந்தையை பார்க்கத்தானே போவது. பேப்டிசம் என்பது அந்த குழந்தைக்கு அந்த கிறிஸ்துவத்தில் வரும் அந்த ஒரு நல்ல வெல்கம். கிறிஸ்துவத்துக்கு திருச்சபைக்குள் நுழையும் அந்த குழந்தையை அங்கு வந்திருக்கிற அனைவரும் ஆசிர்வதித்து, அனைவரும் சிலுவை போட்டு, குருவானவர் போட்ட பிறகு அனைவரும் போட்டு குழந்தையை ஆசிர்வதிப்பது. ஆனால் பெரியோர்கள் சில மன கஷ்டங்களால் குழந்தையின் முகத்தை கூட திரும்பி பார்க்காமல் வருவது, இறைவன் பார்வையில் அது கணக்கில் வைக்கப்படும். இறைவன் அவற்றை ஒவ்வொன்றையும் கணக்கில் வைத்து கொள்வார். என் அன்பின் உறவின் உறவுகளே, இறைவனுடைய பார்வையில் நாம் இந்த குழந்தைகள் மிக பெரியவர்கள். அதான் விண்ணரசில் இவர்களே மிக பெரியவர்கள். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். அந்த சின்ன சிசு மேலே வைராக்கியமோ கோபமோ பொறாமையோ எதுக்கு? நமக்கு தேவையில்லாத ஒன்று. அதனால் நாம் வளர்ந்து விட்டோம், வயதாகிவிட்டது என்பது மட்டும் முக்கியமல்ல. நாம் எதில் வளர்ந்து இருக்கிறோம்? தாழ்த்துவதை
இதோ குழந்தைகளைப் போல் தம்மை தாழ்த்துகிறவர் என்றால் குழந்தைகள் ஏதாச்சும் நம்ம ஒரு காரியம் சொன்னால் போய் இவங்ககிட்ட அதை செய் இதை செய் அப்படியே போய் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரிஸ்டேஜ் தெரியாது, அவங்களுக்கு கௌரவம் தெரியாது, அவங்களுக்கு அந்த வெக்கம் இருக்காது. ஐயோ நம்ம போய் இதை கேட்கணுமான்னு அப்படியே ஓடி போய் கேட்பார்கள், அப்படியே ஓடி போய் சொல்வார்கள். அதனால் குழந்தைகளைப் போல நாம் மாற முயற்சி செய்வோம். இறைவன் நமக்கு இந்த தந்திருக்கும் வசனங்கள் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை ஊடுருவ வேண்டும். நம்மால் முடிந்த அளவு நம் கண்முன் கலங்கி நிற்கும் இந்த குழந்தைகளுக்கு நாம் நம் கண்கள் போல, நம் பிள்ளைகள் போல அவர்களை ஆதரிப்போம். அன்பிறைவா, இதோ எங்கள் கண்முன் நடக்கும் இந்த அநியாயங்களை நாங்கள் மறந்து மன்னித்து மற்றவர்களும் இதை போல் ஏற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும். அவர்கள் மனம் மாற நீங்கள் அவர்களுக்கு நல்ல மனதை தாரும். குழந்தைகளை ஏற்றுக்கொள்வதில் விண்ணரசில் தந்தையை என்னையே ஏற்றுக்கொள்பவர் என்ற அந்த வசனத்தை மற்றவர்களும் இதை உணர்ந்து வாழ அவர்களுக்கு நல்ல வரலை தாரும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.